வாசலில் பூ தோரணமெல்லாம் வைத்து அந்த மகாலே மேலதாள சத்தங்களால் நிறைந்திருக்க மணப்பெண் அறையிலிருந்து மேடை ஏறினாள் வர்ணிகா. 6 அடியில் ஐயனார் போல் யாருக்கும் அடங்கா கேசம் அங்குமிங்கும் தவள வேண்டா வெறுப்பாக ஐயர் கூறிய அனைத்து சடங்குகளையும் ஏற்றுக்கொண்டிருந்தான் விஸ்வா. வர்ணிகா மேடையேற அவளை குற்ற உணர்வுடன் பார்த்துவிட்டு அவளுக்காக தள்ளி போய் அமர்ந்தான் விஸ்வா. ஏனோ இந்த கல்யாணத்தில் துளியும் விருப்பமில்லாது போல் இருந்தது. கெட்டி மேளம் என ஐயர் கூறியவுடன் தன் அக்கா மகளை அழுத்தி பார்த்துவிட்டு அவள் கழுத்தில் பொன் தாலியை ஏற்றி மெட்டி போட அதற்கும் அவள் அமைதி காத்தாள். அனைத்து சடங்குகளும் முடிந்து மணமக்கள் காரில் ஏறி அமர்ந்தவள் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் விஸ்வா நெஞ்சில் விழுந்தாள் சோகமாக. டால், இங்க பாரு, மாமா கூப்பிட்றேன் பாரு என விஸ்வா பேச ஆரம்பிக்கும் முன்னே அமர்ந்திருந்த வர்ணிகாவின் தந்தை அவளை திரும்பி பார்க்கவும், ஏண்டா எதுக்குடா இப்படி சோகமா இருக்க? உனக்கு பிடிக்கலனா எனக்காகவும் அம்மாவுக்காகவும் நீ ஏன் ஒத்துக்கிட்ட? நீ இப்படி அமைதியா இருந்தா அப்பாவுக்கு கஷ்டமா இருக்குடா என்று செல்வம் தன் சீட்டிலிருந்து பின்னிருக்கை திரும்பி வர்ணிகாவை பார்த்து கூறவும், நான் என் மாமா கிட்ட தான் பேசுறேன். இது எனக்கும் எங்கள் மாமாவுக்குமான பர்சனல்ப்பா. நான் உங்களை எதுவும் சொல்லலையே என்று விட்டு விஸ்வா நெஞ்சில் வர்ணிகா சரிக படுக்க விஸ்வாவுக்கு கவலை மீறி முகத்தில் புன்னகை வந்தது. வர்ணிகாவின் தலையை கோதி விட்டவாறே வழிநெடுக்க வந்தான். வழி முழுவதும் விஸ்வா தனது 1 மாதத்துக்கு முன்னே நடந்த நிகழ்வுக்கு அவன் கண்முன் பயணித்தது. விஸ்வா 29 வயது இளம் காலை, கணபதி மங்கையின் ஒரே ஆண் வாரிசு. சென்னையில் சிபிஐ விஸ்வா என்றால் தெரியாத ஆட்களே இல்லை. யாரும் அறியா முடியா கேஸ் கூட அவனால் முடிந்துள்ளது. அவனுக்கு என்று தனி ஸ்டைல் பின்பற்றி அனைவரையும் ஆச்சரியத்தில் கொள்ள செய்வான். இதுதான் விஸ்வாவின் பாங்கு. கணபதி இராணுவ வீரர். தன் தாய் நாட்டுக்காக தன் இன்னுயிரை துறந்தவர். 3 பிள்ளைகளுடன் மங்கை தனியாக நின்றார். அவர் இறக்கும்போது விஸ்வாவுக்கு வெறும் 9 வயதுதான். ஆனால் அன்றே இராணுவத்தில் தான் தந்தையைப் போல் வளர வேண்டும் என்று குறிக்கோள் எடுத்துக்கொண்டான். அதற்கு முதலில் தடை மங்கைதான் போட்டாள். விஸ்வா, நீ இராணுவத்துக்கெல்லாம் போகக்கூடாது என்று. கணபதியின் மங்கைக்கும் 3 பிள்ளைகள். முதலில் பத்மா. தன் தந்தை இறக்கும்போது பத்மாவுக்கு 19 வயது, கல்யாணம் முடிக்க வேண்டிய வயது. சொந்தக்காரர்களின் உதவியுடன் பத்மாவை கல்யாணம் முடித்து கொண்டார். பத்மாவுக்கு கல்யாணம் நடந்த ஒரே வருடத்தில் வர்ணிகா பிறந்ததால் அடுத்து கல்பனா செல்வத்தின் தம்பி ஆனந்தையை விரும்பி வர்ணிகாவின் 3ஆம் வயதில் அவர்களுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. மங்கை தன் கணவன் இறந்ததிலிருந்து பாதி ஆளாகி போனார். கல்பனா கல்யாணம் முடியும் வரை இருந்து கடமையை முடித்தது போல் விஸ்வாவை மறந்துவிட்டு தன் கணவரை பார்க்க போய்விட்டார். அதாவது இறந்து விட்டார். விஸ்வாவுக்கு அம்மா இல்லாத குறையே இல்லாமல் வளர்த்தவர்கள்தான் செல்வமும் ஆனந்தம். தன் மகனைப் போல் தாங்கினார்கள். ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி இருவரும் அக்கா தங்கிகளை மனம் முடித்ததால் விஸ்வா அந்த கூட்டத்தில் சேர்க்கப்பட்டு விட்டான். விவரம் தெரிந்து விஸ்வா வெளியேறி கொள்வதாக கூறவும் செல்வம் விஸ்வாவை பார்த்து, அனாதையான எங்களுக்கு பெண் கொடுத்து எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர்கள் உன் அப்பாவும் அம்மாவும். இன்று உன்னை தவிக்க விட்டால் அவர்கள் 2 பேரும் எங்களை மன்னிக்க மாட்டார்கள் என்று போராட்டம் செய்து விஸ்வாவை தங்களுடனே வைத்து கொண்டனர். ஆம், கணபதியின் நண்பன் மகன்கள்தான் செல்வமும் ஆனந்தும். செல்வமும் ஆனந்தும் சென்னையில் பல கிளைகளுடன் இருக்கும் ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் அதிபதிகள். பத்மாவும் கல்பனாவும் இல்லத்தரசிகள். கல்யாணமாகி 3 வருடம் கழித்துதான் கல்பனா தாயானாள். அதுவும் இரட்டை செல்வங்கள் இஷான் கிஷான் என்று அழகாக பெயரிட்டு வளர்த்தார்கள். அந்த குடும்பத்துக்கு ஒரே செல்ல பிள்ளையாக வளர்ந்தவள் தான் வர்ணிகா. விஸ்வா தூக்கி வளர்த்த குழந்தை. குழந்தையிலிருந்தே விஸ்வாவென்றால் உயிர். செல்வம் தன் அறையிலிருந்து எட்டி பார்க்கவும் விஸ்வா வந்தான். சொல்லத்தான் என்று கூறிவிட்டு உடை அணிந்து கொண்டிருந்தான். இப்போ நீ என்ன சொல்ற? உனக்கு 29 வயசாச்சுடா. பார்க்குற எந்த பொண்ணையும் வேண்டாம் வேண்டாம்னா நீ யாரையாவது லவ் பண்ணா கூட சொல்லு, அந்த பொண்ணையே பேசி முடிச்சிடலாம். உங்கள் அக்கா 2 பேரும் உன் கல்யாணத்துக்காக காத்துட்ருக்காங்க. எப்போ உன்னை கல்யாணம் பண்ணலாம், இப்படி கல்யாணம் பண்ணாமல் தள்ளி போட்டே இருக்கேன்னு அவங்களும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்க புலம்பல்களை பார்க்க பாவமாக இருக்குடா என்று செல்வம் கேட்க, அத்தான் எனக்கு கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, விற்று இந்த பேச்சு இப்போதைக்கு பேசாத என்று கண்ணில் திமிரோடு கிளம்பி போனான் விஸ்வா.
செல்வம் அமைதியாக அறைக்கு சென்று விட்டார். பேபி என்று வர்ணிகா தலையை வருடி கொடுத்தான் விஸ்வா. மாமா, நான் காலேஜுக்கு போகல, ப்ளீஸ் உங்க அக்கா கிட்ட சொல்லு. அதானே, உன்னை பார்த்தாலே அக்காங்கெல்லாம் பயந்துருவாங்க, ப்ளீஸ் என்று விஸ்வா மடிக்கு தலையில் வைத்து கேட்டாள் வர்ணிகா. சரிடா, நான் சொல்லிட்டு போறேன், நீ தூங்கு என்று விட்டு போர்வை இழுத்து போர்த்தி விட்டு கீழே சென்றான். அனைவரும் உணவு மேசையில் அமர்ந்திருந்தனர். விஸ்வா தட்டில் கல்பனா இட்லி வைக்க பத்மா ஆரம்பித்தார். ஏங்க, உங்க பொண்ணு எங்க இன்னும் சாப்பிட வரல? காலேஜ் போக வேண்டாமா? இதுல இவளை கொண்டு போய் டாக்டர் படிப்புல வேற சேர்த்து விட்டுட்டீங்க, நல்லா படிப்பா போங்க என்று புலம்பிக் கொண்டு பரிமாறிக்கொண்டிருந்தாள். பத்மா முகம் போனா, பேபி இன்னைக்கு காலேஜெல்லாம் போல, அவ தூங்கட்டும் என்றான் விஸ்வா. எல்லாம் இவன் கொடுக்குற செல்லத்தினால தான், எது பண்ணாலும் அவ இஷ்டத்துக்கே விடுறான்ல, அந்த திமிரில் தான் இவ ஆடுறா என்று பத்மா கூற, அவ அப்படிதான் இருப்பா, அவளை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது என்று ஒரு அதட்டி விட்டு சென்றான் விஸ்வா. அத்தான் வரேன் என்று சொல்லிவிட்டு செல்வாவிடம் மட்டுமே சொல்லிக் கொண்டு இருந்தவனிடம் அப்போதான் அறையிலிருந்து வந்த ஆனந்த் பேச்சு கொடுத்தார். ஏன் விஸ்வா, கல்யாணம் எதுவும் பண்ணலாமா, பொண்ணு எதுவும் பார்க்கட்டுமா என்று கேட்க அவன் எதுவும் பேசவில்லை. ஷோபாவில் அமர்ந்த ஆனந்த் விஸ்வா காலை எடுத்து மடியில் வைத்து ஷூலேஸை சரி செய்து விட்டு பேச்சில் விஸ்வா அதட்டவும், எதுவுமே மாறலடா விஸ்வா, என்ன அவசரம், இப்ப இதை சரி பண்ணத்தான் பொண்டாட்டி வரப்போறா என்று கேட்கவும் சட்டென்று வெளியேறிவிட்டான் விஸ்வா. தன் பைக்கில் வெளியேற பைக் சத்தம் வீடு வரை கேட்டது. அனைவரையும் பார்த்து கூற ஆரம்பித்து விட்டாள் பத்மா. ஏங்க, நான் ஒன்று முடிவு பண்ணி வச்சிருக்கேன், நீங்க எல்லாரும் அதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். இவனுக்கு 29 வயசாச்சு, கல்யாணமே வேண்டாம்னு அடம் பிடிக்கிறான். அவன் நாங்கள் யார் சொன்னாலும் கேட்க போகிறதும் இல்லை. எனக்கு வர்ணிகாவை வேற இடத்துக்கு கட்டி கொடுக்கவும் இஷ்டம் இல்லை என்று பத்மா தயங்க, சொல்லு பத்தோ, சொல்ல வந்த விஷயத்த சொல்லி முடி என்றார் செல்வம். ஏன், நம்ம விஸ்வாவுக்கு வர்ணியை கல்யாணி நீ வச்சிடக்கூடாது என்று பத்மா கூறவும், ஆனந்தும் எனக்கும் சரின்னு தான் பண்ணுது, அண்ணி பாப்பாவை வேற இடத்துக்கு தர எனக்கும் விருப்பம் இல்லை என்று ஆனந்த் தன் பங்கையும் சொன்னார். கல்பனாவுக்கோ என்னாலையெல்லாம் பாப்பாவை விட்டுட்டு இருக்கவே முடியாது என்றார். ஏங்க, நீங்க எதுவும் சொல்லலையே என்றார் பத்மா. எனக்கும் ஓகே தான் பத்தோ, இதுக்கு முதல்ல உன் தம்பியை ஒத்துக்க வைக்கணும்ல, நீ அவளை ஒரு அடி சும்மா அடிச்சதுக்கே இன்னும் உன் கூட முகம் கொடுத்து பேசாம இருக்கான், எப்பவும் வர்ணியை அளவிட மாட்டான். அக்கா, விஸ்வாவுக்கு 29, பாப்பாவுக்கு இப்போ 19 முடியுது, 10 வருஷம் கேப் வருமே அக்கா, குறைஞ்சது 9 வருஷமாவது ஆயிரும்ல, அதுக்கு தான் நான் யோசிக்கிறேன் என்றார் கல்பனா. ஏண்டி, எனக்கும் உங்கள் அத்தானுக்கும் 12 வருஷம் கேப்பு, நாங்கள் சந்தோஷமா இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்றார் பத்மா. ஏங்க, நீங்களும் ஆனந்தம் சொன்னா கேட்பான் என்றார் பத்மா. ஏன் பத்தோ, நான் கல்யாணம் பண்ண சொல்லிட்டு தானடி இருக்கேன், அவன் எங்க கேட்குறான் என்று வருத்தப்பட்டார் செல்வம். சொல்லுற மாதிரி சொல்லணும், அவனை சத்தமானு கூப்பிட மாட்டீங்க, அப்புறம் எப்படி கூப்பான் என்றார். இன்னைக்கு நைட்டு அவன்கிட்ட பேசி சம்மதம் வாங்குறீங்க, அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு பத்மா அவர் அறைக்கு சென்று விட்டார். அன்று இரவு விஸ்வா உள்ளே நுழைய மாமா என ஓடி வந்து கட்டி கொண்டாள் வர்ணிகா. பேபி சாப்பிட்டியாடா என்று விட்டு அவளை அணைத்து கொண்டான். மாமா, நான் கேட்டது வாங்கிட்டு வந்தியா என்றவாறு அவன் பாக்கெட்டில் கை விட்டாள் வர்ணி. தரேன் டாலி, வெயிட் பண்ண என்று அவன் பாக்கெட்டில் இருந்து சிம் ஒன்றை எடுத்து வர்ணி கையில் கொடுத்தான். விஸ்வா என்று செல்வம் அழைக்க, இதோ அத்தான் என்று சொல்லிவிட்டு வர்ணியை அறைக்கு அனுப்பி வைத்துவிட்டு மேல் நோக்கி சென்றான். விஸ்வா என்று அவன் சின்ன அத்தான் செல்வம் அழைக்க அதனை கீழே போட்டு மிதித்து விட்டு போ என்று சொல்லிவிட்டு அவர் அருகே வந்தான் விஸ்வா. எனக்கு ஒரு ஹெல்ப்டா என்றார் செல்வம். சொல்லத்தான் என்று விட்டு அவரையே கூர்மையாக நோக்கினான் விஸ்வா. நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி இருக்கிறோம் என்றார் உறுதி குரலில் செல்வம். உனக்கும் வர்ணிகாவுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிட்டோம் என்று செய்தியாக கூறினார் விஸ்வா. அத்தான் விளையாடாத, அவன் நான் தூக்கி வளர்த்த பொண்ணு, என்னால் வர்ணியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இப்போ என்ன, எனக்கு கல்யாணம் பண்ணி என்னை இங்கிருந்து விரட்டணும், அவ்வளோதானே? சரி, உங்கள் விருப்பம் போல் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு பேபியெல்லாம் வேண்டாம் என்று சொல்லவும், இல்லை அப்படியெல்லாம் முடியாது, வர்ணிகா கூட தான் எனக்கு கல்யாணம் என்று சொன்னார். நீ சரின்னு சொன்னாலும் சரி, இல்லை இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் சரி, உனக்கும் வர்ணிகாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கப் போகுது என்று கோபமாக கூறினார்கள். உடனே ஆனந்த், எனக்கு என் பொண்ணு என் பக்கத்தில் தான் இருக்கணும், வெளியூர்லையெல்லாம் என்னால் கட்டி கொடுக்க முடியாது விஸ்வா,
இங்கே ஆனந்த் வார்த்தை மாறாமல் வர்ணிகாவிடம் இதையே கூறிக்கொண்டிருந்தார். சித்தப்பா வேணாம், மாமாவை நான் அப்படி பார்த்ததே இல்லை. நான் டாக்டர் ஆகணும், நான் படிச்சுட்டு இருக்கேன் என்று கிட்டத்தட்ட அழும் நிலைக்கு சென்றாள் வர்ணிகா. அந்த நேரம் உள்ளே நுழைந்த பத்மாவும் கல்பனாவும், நீ சொன்னா மட்டும்தான் விஸ்வா கேட்பான், நீ இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்று பத்மா கூறவும், வர்ணிகா இங்கே பாரு, அம்மாவோட உயிர் நம்ம எல்லாருக்கும் முக்கியம். நீ அடம் பிடிக்காம கல்யாணத்துக்கு மட்டும் ஓகேன்னு சொல்லு. நீ இங்கேயே இருக்கலாம், எங்கள் கூடயே இருந்துக்கலாம் என்று அவளை ஏற்றி விட்டனர். இஷானும் கிஷானும், நீ படி, கல்யாணம் பண்ணிட்டு படி, நாங்கள் உன் கூடவே இருப்போம் என்று வர்ணிகாவை மூளை சலவை செய்தார்கள். கல்பனா அதே நேரம் உள்ளே வந்த செல்வம், அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் என்று விட்டு சோர்ந்து கட்டிலில் அமர்ந்தார் செல்வம். அப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க என்றாள் வர்ணிகா. உங்களுக்காக நான் எதையுமே செய்வேன் அப்பா என்று வர்ணிகா கூறவும், வர்ணிகா, அப்பாவுக்கு ஆசையே நீங்கள் என் கூட இருக்கணும்னு தான். நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டினா இங்கே நம்ம வீட்டிலேயே இருக்கலாம் என்று சொன்னார். அதை கேட்டு அம்மாவையும் காப்பாற்றலாம் என்று மனதினுள் நினைத்த வர்ணிகா அந்த கல்யாணத்துக்கு ஒப்புக்கொண்டாள். ஆனால் இவர்கள் நடத்தின விதம் தவறுதான். அன்று கல்யாணம் முடிந்து வண்டியில் வரும்பொழுது பழைய நினைவுகள் எல்லாம் விஸ்வாவுக்கு வந்து சென்றது. கல்யாணம் முடிந்தது, ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் இணைந்தார்களா இல்லையா என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நண்பர்களே, ஒருவருக்கு கல்யாணம் நடக்கணும்னா யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்கள சமாதானம் செய்து சந்தோஷத்துடன் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டும். இங்கு வர்ணிகாவுக்கோ இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பமில்லை. குடும்பத்திற்காக ஒத்துக்கிட்டு கல்யாணம் முடிந்து சோகத்துடன் வீட்டுக்கு செல்கிறாள். ஆனால் இனிவரும் காலங்களில் விஸ்வாவை ஏற்றுக்கிட்டாளா என்பதை அடுத்த எபிசோட்களில் பார்க்கலாம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கதையில் கொஞ்சம் திக்குமுக்காகத்தான் இருக்கும். முதலில் படித்ததால் அடுத்து வரும் பகுதிகளில் கிளியராக இருக்கும்.